வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2023 ஒரு கிலோ ஆப்பிள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறோம். 2024 அதே 110 ரூபா ஆயிடுது. ஸோ அந்த 10 ரூபான்றது அதான் இன்ஃப்ளேஷன். ஆர் பர்சன்டேஜில் பார்த்தா 10%. ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் a rate of increase in prices of goods and services over a period of time. ஸோ இட் இன்க்ரீசஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங். நம்ம வாழ்கிறதோட செலவு வந்து அதிகமாகுது. இப்போ இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சினாரியோ 1ல் வந்து நம்ம வந்து காசை வந்து 6% வட்டிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் வந்து 6%, இன்ஃப்ளேஷன் வந்து 4% ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோனா 6 - 4 2%, விச் இஸ் அ பாசிட்டிவ் ரிட்டர்ன். அதுவே நீங்கள் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே கேஷாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து 0%, ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ 4% இன்ஃப்ளேஷன் ஆயிருக்குன்னா ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆகும், -4%. ஸோ உங்கள் பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எது வந்து சேஃபான ரிட்டர்ன் கிடைக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பாசிட்டிவான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.